ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் யாமினி தமிழோட இணைவோம். இன்றைக்கி யாமினி விலாகில் நெல்லிக்காய் செடி எப்படி வளர்க்குறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஒரு நெல்லிக்காய் செடி நீங்கள் போய் வாங்கிட்டு வந்துடுங்க, 30 rupees தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி அந்த நெல்லிக்காய் செடி வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா பள்ளம் தோண்டிடுங்க. அதில் காய்கறி வேஸ்ட்டுன்னு சொல்லக்கூடியதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீல் பண்ணக்கூடிய எல்லா வெஜிடபிள்ஸோடைய ஸ்கின் தோலும் எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது வெங்காயத்தோல், பூண்டு தோல், கேரட் தோல், பீட்ரூட் தோல், அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா தோலையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுல்லையோ இல்லை ஒரு ட்ரேலையோ எடுத்து வச்சுக்கோங்க. முட்டை தோல், நம்ம முட்டை வேக வைக்கிறோம் இல்லை ஆம்லேட் போடுறோம், அந்த தோலை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சு 2 நாள் விட்டுருங்க. அந்த பேஸ்கெட்லேயே நிழலான பகுதியில் நல்லா உலரட்டும். உலர்ந்த பின்னாடி அந்த நம்ம தோண்டி வச்சுருக்கீங்களா அந்த பள்ளத்தில் அதை கொட்டிட்டு கொஞ்சமாக மண் போட்டு மூடி அதுக்கு மேலே இந்த நெல்லிக்காய் செடி வச்சு போட்டு நல்லா மண் போட்டு மூடிடுங்க. மூடிட்டு நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அரிசி, அது ரேஷன் அரிசியாக இருக்கட்டும் இல்லை சாப்பாட்டு அரிசியாக இருக்கட்டும், அந்த அரிசி கழுவுன தண்ணியை கீழே ஊற்றாமல் எடுத்து வச்சுக்கோங்க. 1 மடங்கு அரிசி கழுவுன தண்ணியாக இருந்தால் 3 மடங்கு நார்மல் தண்ணி அதோட மிக்ஸ் பண்ணி தான் செடிக்கு ஊற்றணும், இல்லைன்னா செடி கருகிடும். இந்த மாதிரி வாரத்துக்கு 2 டைம் பார்த்திங்கன்னா அரிசி கழுவுன தண்ணி இல்லை பருப்பு கழுவுன தண்ணி, காய்கறி கழுவுன தண்ணி ஊற்றி பாருங்கள். செடி நல்லா வளரும். நான் இது மட்டும் தான் யூஸ் பண்ணேன், எந்த ஃபெர்டிலைசர்ஸும் நான் யூஸ் பண்ணல, கடையில் இருந்து எதுவுமே வாங்கலை. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது பூச்சி அந்த மாதிரி மாவு பூச்சி அந்த மாதிரி வந்துச்சுன்னா நாட்டு மருந்து கடையில் போயிட்டு வேப்ப எண்ணெய்ன்னு கேட்டு வாங்கிட்டு வாங்க. நம்ம டானிக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மூடி, அதில் 5 ml வேப்ப எண்ணெய் எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நல்லா குலுக்கிட்டு அதோடு பார்த்திங்கன்னா விம் ஜெல்லு ஒரே ஒரு ட்ராப் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த எண்ணெயும் தண்ணியும் மிக்ஸ் ஆகும். நல்லா குலுக்கிட்டு ஸ்ப்ரே பண்ணி அடிங்க. எப்பேற்பட்ட பூச்சி இறந்து போயிடும். இது போல் வீடியோ பார்க்க யாமினி விலாகை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ